வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே வித்யா ரோகிணிகிட்ட கேட்குறாங்க, என்ன சிட்டி எதுவும் ஃபோன் பண்ணானா, பெங்களூர் போயிட்டேன்னு சொன்னானே அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி ஃபோனே இப்போ எடுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. சரி இன்னொரு கால் பண்ணிப்பார் அப்படிங்கிறாங்க. சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி நீங்கள் பெங்களூர் போயிட்டேன், பார்ட்டிக்காரன் பக்கத்துலேயே வந்துட்டேன்னு சொன்னீங்க, இப்போ ஃபோனே எடுக்க மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் உங்கள்கிட்ட ஒரு டீல் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் அந்த ஆளை நான் பார்த்துட்டு நான் பார்க்கலன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களுடைய ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா என்ன மூணாவது மனுஷி மாதிரி நடத்துகிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்கள் என் ஃப்ரெண்டு தான், அதில் மாற்றிக்கிறது இல்லை. உங்களுக்காக நான் அந்த தினேஷ் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஆனால் நான் செலவு பண்ணிட்டு வந்த தொகையை 50,000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட 30 லட்ச ரூபாய்க்கு 2% தான் பேசினேன். அது 60,000 தான் ஆச்சு. அந்த 60,000 வச்சு எனக்கு நோ யூஸ். என்ன எனக்கு இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் வந்தால் நான் வாங்கி தரேன், இல்லைனா நான் அப்படியே கிளம்பி வர ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி இப்படி பேசுகிறீங்க, உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன். என் வீட்டுக்காரு சொந்த கடையிலே வேலைக்கார மாதிரி இருக்கிறாரு, அதை தாங்க முடியல. ஏற்கனவே அந்த முத்து மீனாவும் எங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்க முடியாமல் ரொம்ப சங்கடத்தில் இருக்கோம். எங்கள் மாமியார் வேறு உங்கள் வீட்டிலேருந்து பணம் வாங்கி தாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா வேறு மலேசியாவில் ஒரு சூழ்நிலையில் உள்ளே இருக்கார். எங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருந்தும் பணத்தை வாங்க முடியல, புரிஞ்சுக்கோங்க சிட்டி அப்படிங்கிறாங்க. சிட்டிக்கு ரோகிணியை பற்றி A to Z தினேஷ் மூலமாக தெரிஞ்சிருது. ஆனால் ரோகிணிக்கு தினேஷ் மூலமாக தெரியாதில்ல, அதனால் பயங்கரமாக படம் போட்டுட்ருக்காங்க. அப்போது சிட்டி சொல்கிறாருங்க, பாருங்கள் ரோகிணி, இதனாலும் கரெக்டாக பேசிப்போம், சரிங்களா? எனக்கு 5 லட்ச ரூபா தந்துடுங்க சுத்தமாக, உங்களுக்கு 25 லட்ச ரூபா வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு, மொத்தம் 30 லட்ச ரூபாயில் அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி 5 லட்ச ரூபானா ரொம்ப ஓவர், எங்களுக்கே 27 லட்ச ரூபா நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் ரோகிணி, நான் பக்கத்துக்கு நெருங்கிட்டேன், நீங்கள் 5 லட்ச ரூபா தருவேன்னா சொல்லுங்கள், ஆளை தூக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி, எங்களுக்கு தேவை பணம் தான், நான் 2 லட்ச ரூபா பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்கு 25 தந்துடுங்க, 5 எடுத்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க. சரி சிட்டி என்ன சொன்னான் அப்படிங்கிறாங்க. 5 லட்ச ரூபா கேட்காண்டி அப்படிங்கிறாங்க. அதானே, அவன் எப்பேற்பட்ட ஆள், உங்கள்கிட்ட 60,000 அவன் செஞ்சு தருவானா அப்படிங்கிறாங்க. சரி ஏதோ பண்ணிட்டு இருந்தால் சரி தான் அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ், வேலை எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ரோகிணி கடுப்பே ஏற்றாத, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பைசா வாங்கி தருது மாதிரி இல்லை, நீ பேங்க்லேயோ எதுலேயோ லோன் போட்டு தருது மாதிரியும் தெரியல. நம்ம காணாமல் போன பணத்தையும் நான் எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் எப்படியாவது மீட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஒன்றும் நடந்த பாடு இல்லை. இப்போ பாரு, சொந்த கடையிலே நான் வேலை பார்த்துக்கிட்டு அந்த அசோக் கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன், எங்கள் அப்பா கல்லாவில் ஜாலியாக இருக்கிறாரு, என்னத்தை சொல்ல அப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜ், அதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது, அந்த முத்து பார்த்த வேலையில் தான் உங்கள் அப்பா ஓனராக இருக்கார், நீங்கள் இன்றைக்கி வேலைக்கார மாதிரி இருக்கீங்க, அது தொடராது, இன்னும் 1 நாள் 2 நாளில் நம்மளுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ், என்ன ரோகிணி, உங்கள் அப்பாவோ உங்கள் மாமாவோ பேசினாங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா எப்படி பேச முடியும், எங்கள் மாமாவுக்கு ஃபோனே போகலை அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி ரோகிணி நம்மளுக்கு பணம் வரும் அப்படிங்கிறாங்க. நம்ம காணாமல் பணம் கண்டிப்பாக வந்துடும், அதுக்குள்ளே வேலையை நான் பண்ணிட்டேன், நம்ம அனுப்புன ஆட்கள் பக்கத்துக்கு நெருங்கிட்டாங்க, இன்னும் 2 நாளில் நம்மளுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, பணம் வந்தோம்னா நம்ம வீட்டில் கொடுத்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. மனோஜ், இந்த வேலையை மட்டும் செய்யாதீங்க, இன்னும் ஒரு 6 நாளில் நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய லாபம் வரும், அதுபோக அந்த பணமும் நம்மளுக்கு வந்துருச்சு, இந்த பணமும் நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கடன்காரங்களுக்கு அடைச்சிடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் சந்தோஷ் சார் கொடுத்ததுன்னு சொல்லாமல் எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் இமேஜ் இருக்கும், எனக்கும் ஒரு மறுவாதி இருக்கும், அதுபோக கடன் உங்களுக்கே வந்துடும் அப்படிங்கிறாங்க ரோகிணி. அப்போது நம்ம காணாமல் போன பணம் முதல்ல வந்துடுமா அப்படிங்கிறாங்க. அது சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, எப்படியாவது அவங்ககிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் சிட்டிகிட்ட கால் பண்ணி மறுபடியும் சொல்கிறாங்க, எப்படியாவது மீட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 1/2 மணி நேரத்தில் நான் உங்களுக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் அங்கே கதிரையும் கதிரை வீட்டம்மாவையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே அங்கேருந்து பிடிச்சிட்டோம், ஆள் நம்மகிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பணத்தை கேட்குறாங்க. கதிரை, என்கிட்ட பணமே இல்லை, நான் அப்படி பண்ணிட்டேன், செலவு பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உன்னை பற்றி எல்லாமே தெரியும், ஏற்காட்டிலேருந்து எல்லா பக்கம் விசாரிச்சாச்சு, உன் ஏற்காட்டு வீட்டில் உன் தம்பி தான் இருக்கார், எல்லாம் விசாரிச்சுட்டு தாங்க எனக்கு ஒழுங்கு மரியாதை பணம் வேணும், இல்லைன்னா உன் பணத்துக்கு பதிலாக நீ எங்கெங்கே சேர்த்து வச்சிருக்க சொத்து அவ்வளோ சொத்தையும் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே கதிர் பொண்டாட்டியும் பிடிக்காங்க. ஊருக்காரங்க சொத்தை பூரா நம்ம சொத்துன்னு வித்துட்டு இளைஞ்சோம், இப்போ நம்ம சொத்து எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி இவங்க தெரிஞ்சுட்டு நிற்காங்களே, அப்போ நீங்கள் யார் அனுப்புன ஆள் அப்படிங்கும்போது ரோகிணி மனோஜ் அனுப்புன ஆள் அப்படிங்கிறாங்க.
அவன் ஒரு மாங்காய், அவன் பொண்டாட்டி ஒரு விவரம் தெரியாதவன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவங்க எங்கே ஆள் அனுப்பியிருக்காங்க, எங்களை பற்றி நல்லா விசாரிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு நாங்கள் வந்து அவங்ககிட்ட வாங்கின பணத்தை தந்துடுறோம், எங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. 1 வாரம்லாம் டைம் தர முடியாது, 1 மணி நேரம் டைம். என்ன உங்கள்கிட்ட பணம் எப்படி கொண்டு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி சரி கொண்டு வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்லிடுறாங்க. 30 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்துட்றாங்க. நாங்கள் இப்போ போகலாமா அப்படிங்கிறாங்க. கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே பணம் வந்துச்சுலாண்ணே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுமா, இனிமேல் தான் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னண்ணே அப்படிங்கிறாங்க. இனிமேல் தான் மிகப்பெரிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி பார்ட்டிக்காரங்க பக்கத்தில் வந்தாங்க, டவார்னு எப்படி எஸ் ஆனாங்கன்னு தெரியல, உங்களுக்கு நாளைக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. எப்படி சிட்டி சொல்கிறீங்க, பக்கத்தில் வரைக்கும் போயிட்டோம், 1/2 மணி நேரத்தில் ஆளை தூக்கிடுவோம், நீங்கள் இப்போ என்னன்னாக்கா நாளைக்குள்ளே வந்துருங்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நாளைக்கு பணம் இருக்கு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க, ரொம்ப மனம் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜயா கேட்குறாங்க, என்னம்மா உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா பேசலையா, அந்த மீனெல்லாம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்ட்னராக போகிறாளாம், இந்த ஸ்ருதி ரவிக்கு தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்க போகிறாளாம், இவங்களாம் இப்படி போயிட்டுருக்காங்க. ஆனால் மனோஜ் சொந்த கடையில் வேலை பார்த்துட்ருக்கான் வேலைக்காரனா, அதை நீ ஒரு பெரிய கோடீஸ்வரியாக இருந்து கூட நீ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க, என்னத்தை சொல்ல? ஏம்மா நீ அது கூட லேட்டாக வரட்டுமா, நீ சொந்தமாக பார்லர் வச்சுருக்கல, அதை வச்சு ஏதாவது கடன் வாங்க முடியும், இல்லை லோன் வாங்க முடியும்ல. பார்வதி தான் சொன்னான், அவள் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா, அது 1.5 வருஷத்துக்கு மேலே அவள் சொந்தமாக வச்சுருக்கா. யாருனாலும் அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பணம் தருவாங்க, அதனால் அந்த பணத்தை வச்சு கடையை வாங்கிட வேண்டியதானேன்னு சொல்லுதா. நீ யார்கிட்டையாவது லோன் ரெடி பண்ணுமா, நான் பேசாமல் அந்த பணத்தை முத்துட்ட கொடுத்துட்டு இதை பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி இந்த பணம் வந்து அங்கிள் பணம் தானே, முத்துக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் வீட்டுக்காரு வேண்டான்னு சொன்னாலும் இந்த முத்து விடமாட்டான், என்ன அவன் வந்து பிடிவாதக்காரன், அதனால் அவன்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த கடையை மீட்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி கொஞ்ச நாள் பொறுங்க, எங்கள் வீட்டிலேருந்து பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்படியே தானம்மா சொல்லிகிட்டு இருக்க, கேட்டால் உங்கள் மாமா ஃபோன் எடுக்கலாங்கிற, உங்கள் அப்பா உள்ளே இருக்காங்கிற, எப்படி தான் பணம் வரும் அப்படிங்கும்போது ரொம்ப கடுப்பில் ரூமை பார்த்து போகிறாங்க. பின்னாடி மனோஜ் வராங்க. ரோகிணி எதுவும் செய்தி உண்டா அப்படிங்கிறாங்க. மனோஜ் சீக்கிரம் நல்ல செய்தி வரும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே சிட்டி பெங்களூரில் பொய் பணம் ரெடி பண்ணுதார். ரெடி பண்ணி ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுதார், நம்ம 30 லட்சத்தை அப்படியே ரோகிணிகிட்ட கொடுத்து அதில் 5 லட்ச ரூபா வாங்கினா நமக்கு அதில் என்ன லாபம் இருக்குது, ரோகிணியும் பக்கா ஃப்ராடு, தன்னை பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவன் புருஷன் நிறைய படிச்சிருந்தாலும் கூறு கிடையாது, அப்படி இருக்காள்கிட்ட பணம் இருக்கக்கூடாது, பணம் நம்மகிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொய் பணம் 30 லட்ச ரூபாய்க்கு இருக்குல்ல அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதில் 25 லட்ச ரூபாய்க்கு மட்டும் வைங்க, 5 நான் அவங்க முன்னாடியே எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு பொய் பணம் ரெடி பண்ணிடுறாங்க. இந்த விளையாட்டு பணம் ரெடி பண்ணி அதையும் வச்சுக்கிட்டு நேராக ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி இன்னும் 1 நாளில் நாங்கள் சென்னையிலுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பணம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் சொல்கிறாங்க. மனோஜ் பணம் வந்துருச்சு, உங்கள் வீட்டில் இதை இதுன்னு சொல்ல வேண்டாம், நம்ம வந்து வெளியே தெரியாமல் காட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிற ரோகிணி, சரி ரோகிணி அப்படிங்கிறாங்க. சிட்டி காலையில் சென்னைக்கு வந்துட்டு கால் பண்ணிடுறாங்க. இங்கே நேராக சிட்டியை பார்க்க போகிறாங்க ரோகிணி. அப்போ ரோகிணி முன்னாடி, ரோகிணி இல்லை 30 லட்ச ரூபா இருக்குது, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன், நான் என்ன கூட செய்யலை, இல்லை எனக்கு 5 லட்ச ரூபா நீங்களே எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த விளையாட்டு பணத்தை அந்த 5 லட்ச ரூபாய் ரோகிணி எடுத்து கொடுக்காங்க. ரோகிணி உண்மையும் பணம்னு நினைக்காங்க. கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு ரோகிணி 5 லட்ச ரூபா தான் வாங்கியிருக்கேன், மீதி 25 எண்ணிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் உட்காந்து 6ஆம் முறை எண்ணுதாங்க. ஸ்ருத்தியாவும் எண்ணி முடிச்சுட்டு இதில் 25 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் காரில் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு. எடுத்துகிட்டு நேராக கடைக்கு வெளியே நிற்காங்க. அப்பாட்ட இதை கொடுத்துருவோமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்மகிட்ட என்ன சொன்னேன், நம்ம இதை கடைக்காரங்களை தான் கொடுக்கணும், உங்கள் அப்பாட்டே கொடுத்தாலும் இன்னும் 2 லட்சம் வேணும்னு கேட்பாங்க, கடாவை கொண்டு தருவாங்களான்னு தெரியாது, முதல்ல நம்ம என்ன செய்வோம், கடன்காரங்களுக்கு கொடுத்துருவோம், சந்தோஷ் சார்ட்டிருந்து வர லாபத்தையும் வச்சுப்போம், வச்சுட்டு எங்கள் வீட்டிலேருந்து பணம் அனுப்புன மாதிரி பண்ணால் தான் அங்கிள் கடையை நம்மகிட்ட தருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் ரோகிணி, இல்லைன்னா அந்த முத்து நம்மளுக்கு கடை தர விட மாட்டான், அவங்க நிலைமை இன்றைக்கி உயர்ந்துக்கிட்டு இருக்குது, நம்ம நிலைமை கீழே போயிட்டுருக்கு, அது மாதிரி பணம் வந்ததை சொன்னாலும் முத்து எதையாவது வாங்கிட்டு தரமாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மனோஜ், கடன்காரங்களுக்கு கால் பண்ணுங்கள், ஒரு இடத்துக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்த சொல்லி இந்த ஹோட்டலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஹோட்டலில் இருக்கிறாங்க. அப்போ கடன்காரங்களை அப்புறம் வர சொல்லி, இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட வாங்கின டெபாசிட் அமௌண்ட்லாம் பிடிங்க, நீங்களே கம்பெனியில் சந்தோஷத்தை கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், இப்போமா தந்தீங்களே, ஃபோனே எடுக்கிறதே இல்லை, ஏமாத்திட்டே அலைஞ்சிங்க, இந்த பணமும் போயிருமோன்னு நினச்சோம், பணத்தை தந்துட்டீங்க, பிழைச்சிங்க அப்படிங்கிறாங்க. இந்த பணத்தை எல்லாருமே சந்தோஷ் சார்கிட்ட கொண்டு கட்டுதாங்க. உடனே சந்தோஷ் சார் ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. அங்கே உள்ள ஆட்கள் செக் பண்ணி பார்த்துட்டு,
அப்போ சந்தோஷ் சார் சொல்கிறாரு, பொய்யான பணத்தை வந்து நீங்கள் வந்து விளையாட்டு பணத்தை கொண்டு கட்டி நீங்கள் டீலர்ஷிப் வாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. சார் இது தந்தது வந்து மனோஜ் சார் சார் எங்கள்கிட்ட பணத்தை வேண்டி தரவே இல்லை, உங்களுக்கு எதுவும் தெரியுமே, அவர் தந்த பணத்தை தான் சார் கொண்டு வந்து கட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இது பொய்யான பணம், இது விளையாட்டு பணம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவ்வளோ பேரும் ஷாக் ஆகிறாங்க. ஓ இந்த மனோஜ் ஏமாதித்தான் நினைக்கிறாரா, இவ்வளோ நாள் நம்மகிட்ட பணத்தை வேண்டி தரேன் என்ன தரேன் நாளைக்கு தரேன்னாரு, இப்படி நான் கூப்பிட்டு பணம் தரும்போது யோசித்தோம், இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் போலீஸில் போய் பெட்டிஷன் கொடுக்காங்க. சார் இந்த மாதிரி எங்கிட்ட பணத்தை வாங்கினாரு, பணத்தை கேட்டால் விளையாட்டு பணத்தை கொடுத்து எங்கே பணம்ன்ட்டார். நாங்களும் நம்பி போய் ஒரு ஏஜென்சியில் நாங்கள் பொருள் வாங்கி கட்டினோம், கடையில் பார்த்தா அது பொய் பணங்காங்க, இவர் மேலே வந்து நீங்கள் ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கேருந்து அதிகாரிகள் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே மனோஜ் ரொம்ப தோரணையாக உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்ருக்காரு, ஆர்டர் பண்ண பிரியாணியை. உடனே இங்கே மனோஜ்னா யார் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி எங்கள் வீட்டுக்காரர் தான். என்ன சார் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா, விளையாட்டு பணத்தை கொடுத்து காமெடி பண்ணதுக்குள்ள உலகத்துலேயே இருக்கிறார் அவர் அப்படிங்கிறாங்க. யார் சார் விளையாட்டு பணம் கொடுத்தா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பார்க்குறாங்க. பின்னாடி கடங்காரங்க இருக்காங்க. என்ன மனோஜ் எங்களையும் தெரியலையா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தான் நான் பணம் தந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. உண்மையான பணம் தான், ஏன் உன் வீட்டுக்கு வர போகிறோம், ஏமாத்துக்கார பணம் கொடுத்துருக்கேன், அதுவும் விளையாட்டு பணம் அப்படிங்கிறாங்க. எதனாலும் ஸ்டேஷனில் பேசிவிடும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை என்ன சார் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் பையன் கொடுக்க வேண்டிய கடனுக்கு விளையாட்டு பணத்தை கொடுத்துருக்காரு, அவங்க அவ்வளோ பேரும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, அது சம்மந்தமாக விசாரிக்கணும், உங்கள் பையனை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ரொம்பவே முடிக்கிறாங்க. ஆக விளையாட்டு பணமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி மனோஜை பார்க்குறாங்க. உடனே 2 பேரும் முடிக்கிறத பார்த்து, எப்பா 2 பேர் ஏதோ முடிக்காங்க என்னென்னு கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எப்பா ரோகிணி தான்ப்பா சொன்னா, காணாமல் போன 30 லட்ச ரூபா பணம் கிடச்சிருச்சு மனோஜ், இப்போ நம்ம வீட்டில் கொடுத்தோம்னா கடையை தரமாட்டாங்க, இந்த பணத்தை முதல்ல கடங்காரங்களுக்கு கொடுப்போம், அது போக சந்தோஷ் சார்கிட்ட வர பணத்தை வாங்கி வச்சுப்போம், அதையும் வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டிலேருந்து பணம் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா கடையும் தந்துடுவாங்க, நம்ம 2 பேருக்கும் இந்த வீட்டில் மரியாதை இருக்கும்னு ரோகிணி தான்ப்பா சொன்னான் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா இவங்க 2 பேருமே பக்கா ஃப்ராடுங்க, இந்த மாதிரி வேலை தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அதிகாரி சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஆள் நான் கிடையாது, முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க அங்கே வச்சு பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.